ஹாய் ஃப்ரெண்ட், ஹாப்பி சண்டே மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு குடல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எப்படி டேஸ்டியான குடல் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து குடலை வந்து 2 தடவை பச்சை தண்ணியில் கழுவிக்கங்க. க்ளீனிங் ப்ராசஸ் தான், இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு அதே பெரிய குக்கரில் வந்து நான் அந்த குடலெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா முக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி சுடுதண்ணியில் மஞ்சத்தூளும் கல் உப்பு போட்டு நல்லா 2 தடவை கலக்கி மிக்ஸ் பண்ணிங்கனாலே வந்துட்டு அந்த குடலில் இருக்கிற அந்த ஹார்ட்டுடைய இதெல்லாம் வந்து கழிவெல்லாம் வந்துட்டு வெளியில் வந்துடுங்க. அதுக்கப்புறம் அதில் உள்ள கொழுப்பெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அந்த குடல் வந்து பெரிய பீஸாக இருக்கும், ஒரு சிலது குட்டி பீஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து பசங்களுக்கு நம்ம சமைச்சு தரதுனால குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என் ஹஸ்பண்ட் கட் பண்ண வேணான்னு சொன்னார். நான் சொன்னேன், இது வெந்துச்சுன்னு வைங்களேன் பெருசாக இருக்கும், பசங்க பார்த்துட்டு சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒருக்கா க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரில் போட்டுட்டு மஞ்சத்தூள், ஜீரகம், சின்ன வெங்காயம்லாம் வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி சூப்பாக எடுத்து கொடுத்துருவோம். இந்த ஆட்டுக்குடல் வந்து சென்னையில் போட்டின்னு சொல்லுவாங்கல்லங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி மஞ்சத்தூள், ஜீரகம் எல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு வந்துட்டு சூப்பு மாதிரி வச்சு கொடுத்திங்கன்னா வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆறிடும். ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்றுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்து தனியாக கொழுப்பு எடுத்து வச்சோம்ல, அந்த கொழுப்பெல்லாம் ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொழுப்பை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறம்தான் நம்ம குழம்புல சேர்க்கணும். எல்லோரும் அதுவும் அந்த கறியோடையே சேர்த்துறாங்க. அப்படி செய்யாதீங்க, நல்லாவே இருக்காது. அப்புறம் வந்து அதே குக்கரில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எங்கள் அம்மா எனக்கு ஊர்லேருந்து வாங்கி கொடுத்து விடுவாங்க, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் குழம்புக்கு மட்டும். அப்புறம் மற்றதுக்கெலாம் ஆஸ் யூஸ்வல் கோல்டு வின்னர் தான். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு சீரகம், பட்டை, சோம்பு பாக்கெட்லாம் போட்டுட்டு அது தேவையான அளவுலாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டுட்டு புதினா சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும். எந்த அளவு நீங்கள் டைம் கொடுத்து வேக விட்றீங்களோ, நல்லா தக்காளி வெங்காயம் வதங்க விட்றீங்களோ, உங்களுக்கு அந்தளவு குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் எப்போயுமே ஆச்சி மட்டன் குழம்பு பொடி தான் வாங்குவேன். அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல குடல் குழம்பு, அந்த தண்ணி பாதி வச்சுருப்போம், அதோடையே சேர்ந்து போட்டுருங்க. அப்புறம் வந்துட்டு இந்த கொழுப்பு வேறு ஆட்டி வச்சுருப்போம் இல்லையா, வதக்கி வச்சுருக்கோம், அதையும் தூக்கியுமே வந்து அதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் எப்பயுமே கசகசா, சோம்பு, சின்ன வெங்காயம்லாம் போட்டு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு தேங்காவை மட்டும் அரைச்சி ஊற்றிட்டு 3 விசிலுங்க, சூப்பரான குடல் குழம்பு ரெடி ஆயிரும். சிக்கன் வேறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என் பொண்ணுல நான் வந்து பொரிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு கிச்சனில் வந்து சூடு பட்டுருன்னு பயம். அதான் தள்ளி போனாங்க. சூடு படாதுப்பா, அம்மா பக்கத்தில் தானே இருக்கேன்னு சொன்னேன். ஆனாலும் ஒரு பயம். அதுக்கப்புறம் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு தான் சொன்னார். அதனால தான் நானும் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே மட்டன் வந்து எடுப்போம், ஆனால் இந்த மாதிரி எடுக்க மாட்டோம். நெஞ்செலும்பு கறியாக எடுத்துருவோம். இந்த மாதிரி எடுத்து கொடுங்க. அப்புறம் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் பசங்களுக்காக. நம்ம சிக்கன் வீட்டில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டோம்னா வெளியில் வாங்கி சாப்பிடணுன்ற எண்ணமே வராது இல்லைங்களா. அப்புறமேல் பசி ஆயிடுச்சு, இவ்வளோ வேலை செஞ்சதுக்கப்புறம் தட்டில் சோறை போட்டு சிக்கனை எடுத்து வச்சு சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன். அந்த சிக்கன் கிரேவியை ஊற்ற மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி ஊற்றிட்டு அப்புறம்தான் அந்த குடல் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ஐயோ அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசியாக இருக்குல்ல, அதனால வந்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டு வச்சு சாப்பிட்டேன். அவங்களாம் வந்து கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னாங்க. நீங்கள் எப்பயும் சாப்பிடுங்க, சமைச்சி வச்சாச்சு அப்படின்ட்டு நான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இது தான். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க, ஹெல்த்தியானதாக கொடுத்து சாப்பிடுங்க. இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். மசாலா வந்து கண்ட மசாலா போடாமல் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா ஆச்சி அந்த பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.